ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான லெசனில் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சி ஹி இட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், யூ வி தே ஐ பார்த்திங்கன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா ஹேஸும் ஹேவுக்கும் இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் திங்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. திங்ஸ் தான் வரணும், இங்கே வெர்ப்ஸ் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஹீ ஹேஸ் 2 children. ஸோ ஹீ ஹேஸ் அப்படின்னா என்ன? ஹேஸ்னா அவனுக்கு இருக்குது, என்ன இருக்குது? 2 children. ஸோ அவனுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது, இருக்காங்க அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? சி ஹேஸ் 2 children. ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா சி ஹீ இட்டு ஹேஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீ வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஹீ ஹேஸ் 2 children. அவனுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. சி ஹேஸ் குட் டிசிப்ளின். சி ஹேஸ் குட் டிசிப்ளின். சி ஹேஸ் குட் டிசிப்ளின்னா என்ன? அவங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது, அவங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, நல்ல ஒரு சிறந்த குணங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அனில் ஹேஸ் அ குட் ஜாப். அனில் அப்படிங்கிறது ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சனுடைய நேம் பார்த்திங்கன்னா நம்ம நவுன் தான் யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள்ங்கிறனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அனில் ஹேஸ் அ குட் ஜாப். அனில் ஹேஸ் அ குட் ஜாப். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஜாப் இருக்குது. சி ஹேஸ் அ ஹவுஸ். அவங்ககிட்ட ஒரு ஹவுஸ் இருக்குது. இப்போ சி ஹேஸ் அ பிக் ஹவுஸ் அப்படின்னா சி ஹேஸ் பிக் ஹவுஸ் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குது. சி ஹேஸ் பியூட்டிஃபுல் லுக். அவங்ககிட்ட ஒரு நல்ல அழகான ஃபேஸ் இருக்குது. சி ஹேஸ் அ குட் பேக். அவங்ககிட்ட நல்ல ஒரு பேக் இருக்குது. சி ஹேஸ் அ குட் நாலேஜ். அவங்ககிட்ட நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ த ஹேஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்குலரில் ஒரு பொருள் நம்மகிட்ட வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டென்ஸ் ஹி ஹேஸ் அ டவுட். ஹி ஹேஸ் அ டவுட் அப்படின்னா ஸோ நீங்கள் நினைக்கலாம் திங்ஸ்னால் ஏதாவது பொருள் தானே அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்கோ அது நம்ம டவுட்டாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், இல்லை பொருட்களாக இருக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ டவுட், குட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஐ ஹாவ் அ டவுட், குட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா என்கிட்ட ஒரு டவுட் இருக்குது, உங்களால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பட் அது வெர்பாக மட்டும் இருக்கக்கூடாது, அது திங்காக இருக்கலாம். இல்லை அது திங்ஸாக இருக்கணும். சி ஹேஸ் அ டவுட் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு டவுட் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஹேஸ் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐக்கும் பார்த்திங்கன்னா ஹேவ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எழுதி போட்டிருக்கோம். சரிங்களா? ஐ ஹாவ் அ யூடியூப் சேனல். ஐ ஹாவ் அ குட் யூடியூப் சேனல் அப்படின்னா என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ வி ஹாவ் அ யூடியூப் சேனல். நம்மகிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, சிறையல் செட் அப்படின்ட்டு நம்ம அதை வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஐ ஹாவ் அ யூடியூப் சேனல். தே ஹாவ் அ லைப்ரரி. ஸோ அவங்ககிட்ட ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். அப்படின்னா என்கிட்ட நான் கலெக்ட் பண்ண நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஐ ஹாவ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணேன். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வி ஹாவ் கான்ஃபிடென்ஸ். கண்டிப்பாக இந்த கேமில் நாங்கள் ஜெயிச்சிருவோம். வி ஹாவ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வி ஹாவ் கான்ஃபிடென்ஸ். யூ ஹாவ் குட் நாலேஜ் அபவுட் சயின்ஸ். அப்படின்னா உங்கள்கிட்ட சயின்ஸை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது. டோன்ட் கிவ் அப், ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டே பை ப்ராக்டிஸிங். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி சென்டென்சஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் அ மொபைல் ஃபோன். ஸோ அதே மாதிரி உங்களை சுற்றி பாருங்கள். உங்களை சுற்றி என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து ஐ ஹாவ், சி ஹாஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ மொபைல் ஃபோன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ஒயிட் போர்ட். ஐ ஹாவ் மார்க்கர். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? I have cube. I have a watch. I have good look. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்களை பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ லைட். ஓகேங்களா? அங்கே ஒரு லைட் இருக்குது. ஐ ஹாவ் அ லைட். ஐ ஹாவ் ஃபேன். ஐ ஹாவ் குட் ஷர்ட். ஐ ஹாவ் லேப்டாப். ஐ ஹாவ் புக்ஸ்.
ஐ ஹாவ் ஹெட்செட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃப் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துடும். எவ்ரி சிங்கிள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் இன் பெட்டர் வே. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இதுவரையிலும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், thank you so much for watching this video till now. This is Cyril Setter signing off till meet you in the next lesson. Bye bye.